ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் எடுத்து சைடில் கட் பண்ணிக்கலாம். இதை ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது சைடில் இருக்கிற பீசஸ்லாம் கருகிடுங்க. இப்போது இதே மாதிரி நான் 4 பேக்கெட் பிரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு அகலமான கடாயில் 1 லிட்டர் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பிரெட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம். இந்த பிரெட் நல்லா ப்ரௌனாக வரணுங்க. நீங்கள் பிரெட்டை எந்த அளவு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த கலர் தான் உங்களுக்கு ஹல்வாவும் வரும். அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பிரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட் ஈஸியாக கருகிடுங்க, ஸோ பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் கருகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் பிரெட் வந்துருச்சு. நான் இந்த பிரெட்டை இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அந்த பாத்திரத்து அடியில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேங்க. அப்போ தான் இந்த பிரெட்டில் இருக்கிற எக்ஸஸான ஆயிலெலாம் கீழே வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற 4 பேக்கெட் பிரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணான்னா நீங்கள் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் நெய்யில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மெயின் ப்ராசஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 100 கிராம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் 100 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 100 கிராம் திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுங்க. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, திராட்சை பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சுன்னா அதை எடுத்துடலாம். கடைசியாக இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. இதையும் நான் 100 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். பாதாமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இதே நெய்யில் இப்போ நம்ம 1.5 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதே பவுல் அளவு 1 பவுல் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொதி வரும்போது இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாங்க. குலாப் ஜாமுனுக்கு பாகு எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இதுக்கும் பாகு ரெடி பண்ணுங்க. இப்போது கையில் எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதுங்க. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம். இந்த பிரெட்டு பாகில் நல்லா ஊறணுங்க. அதனால தான் நம்ம துண்டு துண்டாக போட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பிரெட்டுள்ளேயும் பாகு போகணுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட்டை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சாலே போதும். மீதி ப்ராசஸ்லாம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருங்க. இப்போ பிரெட்டு நல்லா பாகில் ஊறிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக தூவிக்கலாங்க. அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மெலான் சீட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மெலான் சீட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க. அப்படியே போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் ஃபைனலாக பிளெயின் கோவா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஹோம்மேடாக தாங்க பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸை ஊற்றி நல்லா திரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸான வாட்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு பிளெயின் கோவா ரெடி ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு கோவா பண்ண டைம் இல்லைன்னா கொஞ்சோண்டு மில்க் மேட் ஊற்றிக்கோங்க. மில்க் மேடும் இல்லைன்னா வந்து பால் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 3த்தில் எது போட்டாலும் உங்களுக்கு செம்மையான டேஸ்ட் வருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் சாப்பிட்ற குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா நல்லா சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டும் பிரெட் அல்வா தாங்க. பாருங்கள், பார்க்குறப்பவே நல்லா எச்சு ஊறுது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாகமணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.